சினிமாவில இருந்து விலக த்ரிஷா அதிரடி முடிவு. அடுத்து என்ன விஜய் கட்சியா அப்படின்னு கேட்கிற இணையவாசிகள். நடிகை த்ரிஷா தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலையும் டாப் கதாநாயகிகள்ல ஒருத்தரா இருக்காங்க. பல முன்னணி கதாநாயகர்களோட படங்கள்ல த்ரிஷாவை தான் தேடி தேடி புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 22 வருஷங்களுக்கும் மேலா தமிழ் சினிமாவில கதாநாயகியா வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய த்ரிஷா இப்போ சினிமாவில இருந்து ஓய்வெடுக்க திட்டம் போட்டிருக்கிறதா தகவல் ஒண்ணு கோலிவுட் வட்டாரத்துல வேகமா பரவிட்டு வருது. நடிகை த்ரிஷா மௌனம் பேசியதே படத்தின் மூலமா கதாநாயகி அறிமுகமானாலும் அதுக்கு முன்னாடி இருந்தே பல படங்கள்ல துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு கதாநாயகியா ஆனவங்க. வசீகரமான முகம், திறமையான நடிப்பு, தெளிவான தமிழ் உச்சரிப்பு அப்படின்னு த்ரிஷாவுக்கு இது எல்லாமே கை கொடுத்துச்சு. இதனால த்ரிஷா தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறக்கக்கூடிய கதாநாயகியா மாறினாங்க. விஜய், அஜித், ரஜினிகாந்த் அப்படின்னு பல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க. தமிழ் சினிமாவுல சீனியர் நடிகைகளா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அது த்ரிஷாவும் நயன்தாராவும் தான். இவங்க 2 பேருமே மார்க்கெட்ல உச்சத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளத்தையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. த்ரிஷா நடிப்புல அடுத்து வெளியாக இருக்கக்கூடிய படம் விடாமுயற்சி. அதைத் தொடர்ந்து தக் லைஃப் அப்படின்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம இப்போ சூர்யாவோட 45வது படத்துலயும் நடிச்சிட்டு வராங்க. இப்படி இப்பவும் டாப் கதாநாயகர்கள் கூட இணைஞ்சு நடிச்சிட்டு வரக்கூடிய த்ரிஷா இப்போ சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்திருக்காங்களாம். அதாவது சினிமாவில இருந்து விலகுறது தொடர்பா தன்னோட அம்மா கிட்ட த்ரிஷா சொல்லியிருக்காங்க. அதுக்கு த்ரிஷாவோட அம்மா, "அதெல்லாம் முடியாது. சினிமாவுல இன்னும் கவனம் செலுத்தணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனாலும் த்ரிஷா சினிமாவுல இருந்து விலகலாம் அப்படிங்கிறதுல தீர்மானமா இருக்கிறதா தகவல்கள் வேகமா பரவிட்டு வருது. இந்த தகவல கேள்விப்பட்ட ரசிகர்களும், இணையவாசிகளும் த்ரிஷா சினிமாவுல இருந்து விலகி கொஞ்ச நாட்கள் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம இருந்துட்டு, அதுக்கு பின்னாடி விஜயோட அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்துல இணையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சிலரும், தமிழக வெற்றிக் கழகத்துல இணையறதுக்காக தான் த்ரிஷா இப்படியான முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சிலரும் பேசிட்டு வராங்க. இதுவரைக்கும் தகவலா மட்டுமே இருக்கக்கூடிய இந்த விஷயம் சீக்கிரத்திலேயே அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னும் பேசிட்டு வராங்க. த்ரிஷா அரசியல்ல களமிறங்கினாலும் தொடர்ந்து சினிமாவுல நடிக்கணும் அப்படின்னு இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.